ஸோ என்னோடய 14 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்ச பிறகு வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஐ டூ லைக் 3 days லிக்விட் ஃபாஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து என்னோடய வெயிட் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185.2 நினைக்கிறேன். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 38 hours கிட்ட நான் பாஸ் பண்ணிட்டேன். பண்ண பிறகு தான் வந்து ஐ சா ஒன் வீடியோ. அதில் வந்து என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து விமென்க்கு ஐடியலாக வந்து லைக் அந்த டம்மி ஏரியாவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு 36 hours ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, லிக்விட் ஃபாஸ்ட்டில் வந்து ஐ சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, அரவுண்டு 40+ hours நான் ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அந்த டைமில் எனக்கு ஏர்லி மார்னிங்கில் முடிஞ்சனால ஐ எக்ஸ்டெண்டட் தட் அப் டு 44 hours. ஸோ 44 hours ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து வென் ஐ செக் மை வெயிட், என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 183.2 வந்து இருந்துச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 lb கிட்ட நான் இறக்கியிருக்கிறேன். ஸோ இந்த 2 daysல ஆல்மோஸ்ட் 2 days. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நான் அந்த லிக்விட் ஃபாஸ்ட் பண்ண டைமில் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I had green tea, I had black coffee, அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ் குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து I had apple cider vinegar and water. அதை டைல்யூட் பண்ணி அதையும் குடித்தேன் நான். அப்புறம் மோர் குடித்தேன். ஸோ இது 5 நான் வந்து அந்த லிக்விட் ஃபாஸ்ட் பண்ண டைமில் லைக் ஒரு 3 hours once ஆர் ஒரு 4 hours once அந்த மாதிரி வந்து இன் பிட்வீன் ஐ வாஸ் ஹேவிங் சம் லிக்விட் ஆர் தி அதர். இது தவிர ஐ ஹேட் லாட் ஆஃப் வாட்டர். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அதுக்கு பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ஃபாஸ்ட்டை வந்து 44 hours பிரேக் பண்ண பிறகு ஐ ஹேட் ஒன் நல்ல மீல் எடுத்தேன். ஃபுல் கம்ப்ளீட் மீல் எடுத்தேன். என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, zucchini வந்து ஸ்பைஸியாக மசாலா கூட்டு மாதிரி செஞ்சுக்கிட்டேன் நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்டைலில். ஸோ zucchiniயும் ஆனியனும் போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். அதுவும் அதோடு வந்து நான் வந்து ஐ ஹேட் 2 eggs, அதுக்கப்புறம் வந்து ஒரு அவகாடோ. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீலில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஹேட் ஒரு க்ரீக் யோகட் ஒரு பவுலில். அதில் வந்து ஐ ஹேட் சம் பிளாக்பெர்ரிஸ், சம் ப்ளூபெர்ரிஸ் அண்ட் சம் பொமக்ரானட். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஐ ஹேட் தட். அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு சின்ன ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீனட்ஸ் சாப்பிட்டேன் நான். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ் சாப்பிட்டேன். அதோடு நான் இன்றைக்கி சாப்பிட்டது எல்லாமே ஐம் டன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஐ கண்டினியூட் வித் மை இது பிளாக் காஃபி அண்ட் க்ரீன் டீ ஐ ஹேட். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து அடுத்த ஃபாஸ்ட் வந்து நான் அதோட நான் எப்போ அந்த நட்ஸு சாப்பிட்டேனோ அதோட நான் முடிச்சுட்டு ஐ எம் பிளானிங் டு ஹாவ் லைக் அன் 18 hour ஃபாஸ்ட்டு இந்த டைம். நான் ஏன் இப்படி வந்து ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபாஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா பாடி வில் கெட் யூஸ் டு இட். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன் சில வீடியோஸில். ஸோ அதனால் ஐ வாண்ட் டு ட்ரை தட் அண்ட் சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அது வந்து உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட வியூஸையும் கொடுங்க எனக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து சாப்பிட்ற விண்டோவில் வந்து ஐ ட்ரை டு கீப் த கார்ப்ஸ் லோ. கார்ப் லோவாக வைக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் லாஸை வந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து கார்ப்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வந்துச்சுன்னா, வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் ஹவ் யூ ஈட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ ஹாவ் லைக் உங்கள் பிளேட்டில் வந்து ஃபைபர் இருக்குது, அப்புறம் வந்து யூ ஹாவ் ப்ரோட்டீன் அண்ட் தென் யூ ஹாவ் கார்ப்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ கோ ஃபார் ஃபைபர் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கோ ஃபார் ப்ரோட்டீன் சாப்பிட்ட பிறகு தென் யூ கோ ஃபார் கார்ப்ஸ் அண்ட் சுகர். ஸோ சப்போஸ் ஒரு சின்ன டெசர்ட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்க் சாக்லேட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது தப்பே இல்லை. பட் டோன்ட் ஈட் இட் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் முடித்தோடனே உங்களுக்கு டமிக்குள்ளே வந்து ஸ்வீட்டு போடாமல் யூ டேக் இட் டு த எண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபைபர்
அண்ட் இது ப்ரோட்டீன் சாப்பிட்ட பிறகு தென் யூ கோ ஃபார் கார்ப்ஸ் அண்ட் தென் யூ கோ ஃபார் சுகர். ஸோ அந்த ஆர்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாக இருக்காது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபவுண்ட் அவுட். நான் என்னோட அந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் வச்சு நான் மானிட்டர் பண்ணி பார்க்குறதுல ஐ see that சேஞ்ச். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டாக அந்த கார்ப் சாப்பிடும்போது எனக்கு ஸ்பைக் எடுத்தோடனே பயங்கர பெருசாக வருது. அது வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டடி பண்ணேன். ஸோ யூ கேன் டூ தேட் ஆக்சுவலி. ஸோ வேறு வழியே இல்லை, உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்டா தான் உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ தேட். சரியா? ஸோ நாளைக்கு மார்னிங் எனக்கு வெயிட் என்ன இருக்குது, என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் எப்படி அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்றதை I'll keep updating you. Okay? See you tomorrow then. Bye-bye.